இது வந்து ஃபைனலு. இது யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராங்களோ அவங்களுக்கு பிரைஸ். லெமன் ஸ்பூன் வாங்க அப்படியே வயசு. லெமன் ஸ்பூன் 14 18 வயசு. லெமன் ஸ்பூன் வாங்க அப்படியே. விளையாட்டு அடையாம இருக்கான்னு பாத்துங்க வாலண்டியர்ஸ். ஓகே போங்க வாங்க மேல வாங்க. ஸ்டேஜ் முடிஞ்சது. மத்தவங்க ஓப்பு சொன்னா ஈஸியா தட்டிக்கலாம். பின்னால உட்காருங்க அப்படியே. உங்களுக்கு அடுத்து பின்னால உட்காருங்க. 9th to 12th மட்டும் வாங்க. அது யாருன்னா எனக்கு தெரியும். என்னடா 8 to 12 சொல்லி 8 to 12 படிக்கும் சிறுமிகளுக்கான போட்டி. உங்களுக்கு அடுத்த கேம் இருக்கு. நீங்க என்னவா கிட்டலாம் அங்க போங்க. அடுத்து 8வது மேல இருக்கவங்க தான் கொஞ்சம் ஒரே நீங்க என்னது இந்த இப்ப உங்களுக்கு வாங்கிட்டீங்க சார். அவ்வளவு கம்மியா இருக்கு. அவங்களுக்கு வேணும்ல. வயசுக்கு 14 வயசு மேல. ஆனே போ அதுக்கு. ஆமா. சரியா? எல்லாரும் போடுங்கம்மா. போடுங்க முன்னாடி கீழ பாருங்க. போடுங்க பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிடிக்கணும். கொஞ்சம் கவனம். சரி ஓகே. மத்தான அப்படி போடுங்க. நடுவர் அவர்கள் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் டேபிள் எடுத்து போடுங்க பழையபடி. ஆமா சிறுவர்கள் அதாவது வாழப்பட்டு சாப்பிட்டு வாயில வாழைப்பழம் இருக்கக்கூடாது. வாயை தொடர்ந்து பாத்துக்கோங்க. வாழைப்பழம் இருக்கக்கூடாது. யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு விளையாட்டில் கலந்து கொண்ட சிறுவர்களுக்கு அந்த வாழைப்பழங்கள் அன்பு பரிசு தட்டுமா. இந்த போட்டியில் கலந்தவங்களுக்கு தட்டு பரிசாங்க. கடைசியாக வராது எல்லாத்தையும். அதான் அப்படியே திருப்பி போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் ஆளுக்கு தட்டை எடுத்துருக்கோம். வாங்க அடுத்த போட்டி. அடுத்த போட்டி அறிவிங்க. அடுத்த போட்டி அறிவிங்க. ஜமாமணி வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாய்க்குள்ள இருக்கக்கூடாது. வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாயில இருக்கக்கூடாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. தண்ணி வேணா கூட சேர்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து விளையாடக்கூடிய ஓட்டம் பலூன் கப்பு ஓட்டம். 11 வயசுல இருந்து 13 வயசு போட்டு சிறுமியர் பொறுமையை சாப்பிட ஒன்றும் அவசரம் இல்லை. நாளைக்கு கூட போகலாம். பொறுமையை சாப்பிடுங்க. பலூன் கப்பு ஓட்டம் சுட்டி காட்டுங்க. பலூன் வந்து கப்பல கொண்டு போறது கவர் பண்ணி காட்டுவாங்க. நல்லா சாப்பிட்டு நாளைக்கு கூட போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 வயசு போட்ட சிறுமியருக்கு என்ன தெரிஞ்சிருப்பாரு. கரெக்டா வாழை பாரு. இந்த வாங்க கவிதம். கொஞ்சம் பொறுமையா நல்லா தெளிவா யோசிச்சு கரெக்டா போடணும். ஒரு கலர் பாலம் விட மாட்டேங்குது. கரெக்டா
ஆட்டம் ஆடு ஆடு உடம்ப விறகா முறிப்போம் பொட்ட புள்ள சடுகுடு உழைக்க மாட்ட வழிவிடு சாமந்தியா நினைச்சது சம்மட்டியா நொறுக்குது கையில கட்டு போக கூடாது. நீ அவுட்டு. அனைத்து பெண்களும் தங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது முதலில் வரக்கூடிய 2 நபர்கள் மட்டும் பிடிங்க. நடுவர்கள் செல்லுல வந்து கொஞ்சம் சரி ஓடாதிய பொறுமையா போங்க. வரையில தான் அதோட விவரம் தெரியும். நடுவர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர்கள் கரெக்டா இருக்கிறார்கள். நல்லா மெதுவா வாங்க. மூச்சு விடாம வரணும். மூச்சு விடாம வந்துடாதீங்க. மூச்சு விட்டுட்டு வாங்க. இருந்தாலும் படிச்ச டீச்சர் ஒண்ணு கைதா போகுது. ஓகே 2 ஓகே 2 பேர் மச்சான் வாங்கிருங்க. தம்பி வாங்கிருங்க. முடிஞ்சு ரைட் 2 பேர் தான். ரொம்ப நன்றி. அப்படியே வெளியே போய் உட்காந்துருங்க. அடுத்து உங்களுக்கு வேலை இருக்கு. ஆமா அப்படியே அங்கிட்டு போயிருங்க. அப்படியே நம்ம நிப்பாட்டுங்க. என்ன ஓடுங்கம்மா வெட்கப்படக்கூடாது. நம்ம கிரவுண்டு நம்ம இடம் வெட்கப்படக்கூடாது. வெட்கமெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம ஊர் தானே. நம்ம ஊர் தான். போய் படுத்திட்டு அம்மா திருப்பி படுத்திட்டு வெரி குட் அப்படிதான் ஓடணும். நீங்க 10 நேரம் படுத்தினாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க அணையாம கொண்டு வந்தா போதும். இப்ப கடைசியா போன ராஜகிருஷ்ணா பஸ் போக தெரியுது. அப்படி அமராம ஓடியாங்க வாங்க. 2 பேர் அப்படி உட்காந்துருங்க. பத்தாதான் அப்படி போயிருங்கம்மா. சாத்திக்கலாம். அப்படி போயிருங்க. ஓகே ஒன்னும் பிரச்சனை. திரும்பியும் கூட எடுத்துட்டு வரலாம். பத்தி ஜெயிச்சவங்க உள்ள வந்துருக்கம்மா.
எங்க போறிய? பொறுமை பொறுமை, மெதுவா. ஓடுறதுல மேட்ரே கிடையாது, அணையாம கொண்டு வர்றதுதான் மேட்ரு. ரெண்டு. இறுதி போட்டி. இதில் 3 நபர்களுக்கு பரிசு கண்டிப்பாக உண்டு. முதல் 3 நபர்கள் கவனம் படிங்க. அடுத்த போட்டி எலுமிச்சம் பல கரண்டி யாருக்கு? பெண்களுக்கு. வயது திருமணமான பெண்கள். முடிஞ்சு வச்சு ரைட்டு. மருமதான் ஜூஸ் போடுறது பழம் வந்துருக்கு. இதில் வெற்றி பெற்ற 2 பேர் ஸ்டேஜுக்கு போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரு வெற்றி பெற்ற 2 பேர் ஸ்டேஜுக்கு போங்க. இங்க பாருங்க, நல்லா கவனமா இருக்கணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அங்க கையில பிடிச்சிருக்கீங்க, தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும். இதுல அடிச்சோன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண. கரண்டிய ரொம்ப வாய்க்குல உள்ள அழுத்தி கொண்டு போறது. அவர் 2 பேரும் இருக்கட்டும், பார்ப்போம். மறுபடியும் 2 பேர் தான். அந்த 2 பேர் மட்டும் வந்துருங்க, ஓரமா விட்டுவாங்க. இல்ல அங்கேயே வச்சிருக்காங்க. இந்த அடுத்த ஒரு தொருக்கு போட்டு கடைசி ரவுண்ட்ல கொட்டிக்கிட்டாங்க. தங்க பேர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரைட்டு. அடுத்து நாங்கள் பறந்து போகிறோம். கையெழுத்து போட்டி 3 பிரிவுகளாக அழைத்திருக்கிறார்கள். 1 பெண்களுக்கான வேற யாரும் போட்டியாளர் இருக்கீங்களா? அங்க யாரு இருக்கா? வேற யாரு இருக்கா? இல்ல இது தம்பி, நீ வேற யாரு? பால் கீழே வந்தா தொந்தரவு பண்ண வேணாம் அடுத்தவங்களுக்கு. பால் விழுந்தா தம்பி அப்படி உதைக்க வேணாம், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் தம்பி. கையெழுத்து போட்டியில 15 பேர் நடந்துதான் போனேன், குதித்து போக கூடாது. கையெழுத்து போட்டியில 15 பேருக்கு பேர் எடுங்க. சீக்கிரம் யாரு கொண்டு வராங்களோ அவங்களே ஏத்துக்குருவான். நீங்க பாட்டு 4 லிஸ்ட் போட்டுறாதீங்க. நடந்து போன குதிக்க கூடாது. எவ்வளவு பொறுமையா போறீங்களோ அப்ப நிக்க கூடாது. வந்துகிட்டே இருக்கணும். நீ எங்கேயுமே நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ரைட், ஓகே. ஒண்ணு வெளியே 2 3 செலக்டட். யார் வர பாப்பா? பிடிக்காதீங்க. பொறுக்கு போட்டியா? ஓகே. சரி, ஓகே, போங்க, அங்க போங்க. சிங்கிள் செலக்டட். பொறுக்கு போட்டியா? ஓகே. சரி. காலை தூக்கினாலே பயிலையா பெரிய பாத்துக்கணும். பாருங்க எப்படி வராது பாருங்க. அப்படியே வராது பாருங்க. நடங்க, இப்படி நடங்க. செருப்பு தரையில படணும். 80 வயசுல எப்படி வருவாங்களோ அது இப்ப வராது பாருங்க. செருப்பு தரையில படணும். நாம் எப்படி செருப்பு செருப்பு படணும். வாங்க. உண்ணக்கூடாது, கால் ரொம்ப இதா போக கூடாது, ரொம்ப கீழே குனியையும் கூடாது. இப்ப கவுனா 85 கிலோ மாதிரி வர்றாரு. 85 வயசு. நேரம் நடந்தது மாதிரியே இருக்கணும். இப்படி ஸ்ட்ரென்த் இல்லாம போக கூடாது. ஃபைனல்ல கையை கட்டிடணும்பா. அடுத்து ஒரு ஆண்மான் எப்படி நேரம் நடப்பானோ அதே மாதிரி நடக்கணும். வாங்க போய் மூச்சு விடாம வர்றாரு பாருங்க. 29 வயசு கிளம்ப வந்த மாதிரி கவலை வந்து சேர்ந்துட்டாப்ல. இப்பெல்லாம் குனிய கூடாதுங்கிற, மறுபடியும் குடிஞ்சுக்கு நிக்கிற. அடுத்து ஜோடிகள் 10 போடும் போட்டி. ஜோடிகள் 10 போடும் போட்டி. ஹலோ, கையை கட்டிக்காங்கப்பா. இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி வர்றாங்க? கூட கிளம்பி மாதிரி வரலாம். கையை கட்டி இந்த மாதிரிலாம் வர முடியாது. அவன் சொல்லியாச்சு. நாளைக்கு கீழே பந்து வைக்கணும், கையை கட்டி வரணும். இன்னும் அவன் 4 நாள் சென்று தான் வருவான்.
அடுத்தபடி கையை கட்டியா பின்னாடி பையனுக்கு பின்னாடி கையை கட்டிடணும். ரெண்டு பேர் ஒரு ஆள் தான் இல்ல, 2 பேர்ல ஒரு ஆள் தான். இதுல ஒரு நபர் மட்டும்தான். யாரு முதல்ல வர்றாரோ அவரு கேன்சல். சரி, ஒரு ஆள் தான். அங்க போங்க. இந்த கோடு வரைக்குமாவது தெளிவா வந்துட்டு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பரிசு. பின்னாடி கை கட்டிங்க. நல்ல கால தரையில படாம. வெற்றியாளர் முன்னாடி போய்கொண்டு இருக்கிறார். கண்டினியூ போய்கிட்டே இருக்கணும். நின்றா அவுட்டு. அப்படி நின்றா உடனே நீங்களே கேன்சல் பண்ணி விடுங்க. விழுந்துச்சுன்னா கீழே வந்து போ. நேரடா இன்னைக்கு 50 வயசு கிளம்ப நடந்துகிட்டா அதுக்கெல்லாம் பறித்து விடுப்பாங்க. நேரடா அடுத்த போட்டி இதுல யாரும் பார்க்க ஜோடி போட்டி ஜோடி பந்து பிடிக்க போட்டி ஜோடி அடுத்து ஜோடி போட்டி. கணவன் மனைவிக்கானதா? அண்ணே கணவன் மனைவிக்கானதா? கணவன் மனைவிக்கானதா? அவன் ஜோடினா கணவன் மனைவி ஏங்க ஜோடினுக்கு யாருதான் சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. பண்றாங்க ஓரமா போங்க. பின்னாடி இருக்கிறவங்க எது தெரிய மாட்டேங்குது, விவரம் தெரிய மாட்டேங்குது சொல்றாங்க. எதுவும் வருத்தப்படுகிறாரையே ஒரு ஓரமா போயிருங்க. கரெக்டா இருக்கா? சைஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. விசில் அடிச்சு விடுங்க. பால் பறக்குதியா? யாருக்கு மேல யாருக்கு தெரியல. ஜோடினா வாங்கி மேல வந்து பாத்துங்க. யாரு மேல நாங்க ஜோடி வாங்கி மேல போடுறீங்க. ஒண்ணு இல்ல, காத்துக்கு போகுது. ஆனா நீ சொல்ற மாதிரி இல்ல, காத்துக்கு போகுதுன்னு. கவனம் போல பேர் விளையாட்டு போகுது. பேர் போல காத்துக்கு போகுது. காத்துக்காக மாறி போகுது, காத்து அடிச்சுட்டு போகுது. போட்டதெல்லாம் சரிதான். காத்து அது வந்து பக்கத்து கொண்டு போகுது. நல்லதுதான் பக்கத்து வீட்டுக்கு போகுது. அடுத்தபடியாக ஆண்களுக்கான ஸ்டார் போடுவோம் போட்டி. ஆண்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமணமான ஆண்களுக்கான ஸ்டார் போடுவோம் போட்டி. தங்களை தயார்படுத்திக் கொண்டு உடனே நடத்த வேண்டும். அடுத்த போட்டி என்னன்னா ஆண்களுக்கான இது ஃபைனல் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். யார் வெளியே போயிடாங்க அப்படிங்க. அடுத்து ஆண்களுக்கான ஸ்டார் சொல்லும் போட்டி. திருமணமான ஆண்கள். பத்தா வெரி குட். இன்னும் சிறிது நேரத்திற்குள் மன்றத்திற்கான விளையாட்டு போட்டி. அடுத்து நில்லு தம்பி. பாடுற இருக்காதா மாமா? மாமா ஒரே நிமிஷம்.
அப்படியே வெளியே போயிருங்க. பின்னாடி போ, பின்னாடி ஆள் இருக்கிற நம்பர் 3 போயிட்டு போதும் போதும் ரிப்போர்ட் தம்பி பார்டர்ல நிக்காதா அடுத்து சொல்லுங்க ஏய் மாறிக்கிட்டே ஒண்ணு இங்க சொல்லுங்க போட்டு போதும் நிறுத்துங்க வக்கி போயல நில்லுங்க என்ன மாறியா தம்பி விளையாட சொல்லுங்க 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 சுத்து சுத்து அடுத்து 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 நில்லுங்க போலாம் எங்கனாலும் போலாம் எங்கனாலும் போய்க்கலாம் அடுத்து ரொட்டேட் ரொட்டேட் நில்லுங்க தம்பி நில்லுங்க போட்டுருங்க பாட்டை போட்டுருங்க பரவாயில்லையா ரொட்டேட் 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 பாட்டு இல்லைங்க உங்க விருப்பம் ஆளுக்கு ஒரு கட்டத்தில் கூட நிக்கலாம் இல்ல 2 பேரும் அவுட் ஆனாலும் அவுட் ஆகுங்க சொன்னல 2 பேரும் சரி நில்லுங்க அப்படியே நில்லுங்க அப்படியே அவங்க 2 அவுட் அதான் சொன்னேன் திருமணம் ஆகாத பெண்கள் வயசு இருக்கப்பா வயசு 15 வயசுக்கு மேல திருமணம் ஆகாத பெண்கள் வாங்க பார்ப்போம் விளையாட்டுக்குழு. ஆகவே சீக்கிரம் வாங்க, நேரம் குறைவா இருக்கு. நம்மோடு சேர்த்து மழையும் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நம்மளும் மலையாளம் பார்த்துருவோம். சீக்கிரம் வாங்க. சக்கரவர்த்தி உறவுங்க மியூசிக் ஸ்டார்ட் மியூசிக். பாபா இந்த கோடை விட்டுட்டு நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க மாமா.
மாமா சொல்லாதீங்க, வெயிட் பண்ணுங்க. பாப்பா கிளம்பி செல்லாம் வச்சுக்கலாம். உங்க பின்னாடி வச்சுக்கலாம். இங்க ஒண்ணு இருக்குது. நில்லுங்க மாமா, சொல்லுங்க. சொல்லவா நம்பர் 2 அப்படியே போடுங்க. அடுத்து பாட்டு போடுங்க. விளையாட்டு சேர்ந்த முத்துகிருஷ்ணன் நேருக்கு வரவும் ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நேரம் இல்லைங்க இல்லைங்க. சொல்லுங்க ஆர்வமா இருக்கு ஒழுங்க முன்னாடி இனிமே அளவு இருந்தா இல்லைங்க. நம்பர் 4 அப்படி வெளியே போங்க. நம்பர் 4 அப்படி வெளியே வருங்க. ஸ்டார்ட் மியூசிக். இல்லைங்க. அம்மா இதுலயே ஒரு இடத்துல நில் பாப்பா. நம்பர் 4 அடுத்த விளையாட்டு என்ன? அடுத்த விளையாட்டு நில்லுங்க நில்லுங்க. 50 பேருக்கான ஆண்களுக்கான போட்டி, விளக்குமாறு போட்டி. அதாவது 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கான விளக்கமாறான பலன் உடைக்கிற போட்டி. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான விளையாட்டு குழுவினருக்கு பதிவு செய்து முதல் கேட்டுக்கொள்வோம். 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கான போட்டி. சீக்கிரமாக பாப்பா இதுலயே நில்லு. இங்கிட்ட நில்லு. எங்கிட்ட நிக்க போற? சரி ஓகே. கொஞ்சம் நிறைய ரெடியா இருக்காரு. எவ்வளவு மஞ்சா அந்த போட்டிக்கு முதல்ல இருக்கீங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான போட்டி. பாட்டு சுத்தி வாங்கப்பா, சுத்தி வாங்க. அவர் என்னன்னே தெரியல. ஒண்ணு இல்லம்மா, சுத்தி கூட வாப்பா. அந்த ரவுண்டுக்கு பாட்டு போடுங்க, பாட்டு போடுங்க. பாட்டு நில்லுப்பா, பிடிச்ச இடத்துல நிக்கலாம். லட்சிக்காரன் தான் பிடிச்ச இடத்துல கலந்து கூட நில்லுங்க. நம்பர் 2 அவுட் பாப்பா. 2 பேர் அவுட். இது அவுட்பா. 3 பேர் ஆடு பேர் ஒரே நிமிஷம் கலந்து கூட நிக்கலாம். நின்னுங்க. 3 பேர் ஆடு அப்படியே எடுத்து முடிச்சு விட்டுருங்க மாமா. 50 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கிடைக்க முடியும். நம்பர் 1 நேரம் ஆகிருச்சு. யாராவது லிஸ்ட் எடுங்க. நம்பர் 1 விளையாட்டு குழு மகேஷ் அந்த பேர் லிஸ்ட் எடுங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான போட்டி. நம்பர் 2 2வது பிரைஸ். பலன் உடைக்கும் போட்டியில பேரை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்பர் 4 செகண்ட் பிரைஸ். மிதுனா செகண்ட் பிரைஸ். வலதிலிருந்து இடது. சரி ஒரு நிமிஷம். ஆபில் ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம். தவறு. நீங்கள் வலதுபுறமாக இடது. அதாவது ஆபில் வச்சவங்க 2 பேர். அவங்க பேர் முதல்ல எழுதுங்க. அடுத்த பழம் ஆரஞ்சு. அடுத்து 3வது தக்காளி. இல்ல 4வது சாத்துக்குடி. 3வது தக்காளி இருக்கு. அவங்க
அதுல ரெண்டா இருக்குல்ல ரைட்டு. அடுத்து சாத்துக்குடி, நாலாவது சாத்துக்குடி. நான் பஸ் வந்து சொல்லிக்கவா பட்டாணி பட்டாணி நில்லுங்க. ஆப்போசிட் யாரு? ஜிபி தம்பி, ஜிபி ஜிபி வாப்பா, ஓடியாப்பா ஓடியாப்பா, லேட் பண்ணக்கூடாது. ஓடியாங்க ஓடியாங்க, டக்குன்னு டக்குன்னு 15 பேர் வந்துருங்க. வாங்க பட்டாணி. ரைட் பட்டாணி, நல்லா கவனிச்சிங்க. அந்த பக்கம் அந்த கோட்டை தாண்டினோடனே நீங்கள் ஜெயிச்சது. இவங்க எடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சு அறிவிச்சிடும். எந்த வாதமும் பண்ணக்கூடாது, சரியா? போடுவோம். கொஞ்சம் இருங்க, நில்லுங்க, போடுங்க. ஜெகன், இந்த டாஸ்வின் பை செயலு போடுங்க, செயலு டாஸ்வின் பை போடுங்க. கொஞ்சம் நடுவில் நின்று வளவளன்னு பேச பிரியப்படுறவங்க கொஞ்சம் லேட்டாக பேசுவோம். கொஞ்சம் உங்களை தயார்படுத்த. தம்பிலா என்ன, நீங்கள் கயிறுகளை தொட்டுக்கங்க, விசில் பண்ண பிறகு இழுங்க. பட்டாணி அணி ரெடியா? இழுத்துறாதிய தம்பி, கயிறு இழுக்காதிய. பட்டாணி அணி ரெடியா? இரு இப்போ இழுத்துறாத. ஜிபி அணி ரெடியா? வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கிழக்கு பக்கம் உள்ள அணி. நான் 10ஆம் புத்தி பாட வந்துள்ளேன். தோட்டமெல்லாம் சுத்தி வரும் வண்ணத்து பூத்தி, உன்னை தொற்று பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூத்தி, பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூத்தி, பறக்கும் பூவை போல இருக்கும் வண்ணத்து பூத்தி, சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூத்தி, என்னை திரும்பி என்னை பார்த்திடும் வண்ணத்து பூத்தி. நீங்கள் போட்ட வேடத்தின் பெயர் வண்ணத்து பூச்சியா? உங்க பேர் சொல்லுங்க. ஜிவேதிகா. ஜிவேதிகா, வண்ணத்து பூச்சி வேடம். நன்றி. பாருங்கள், அடுத்து இது யாரு? குடியிருப்புக்காரனா? உண்மையிலே குடியிருப்புக்கார மாதிரி வந்திருக்கான் பாரு. அப்படி அடிச்சு விட்டாங்க நேராஜ். இது அவனுக்கு விளங்கல, எங்களுக்கு விளங்கவில்லை. சரி, குடுகுடுப்புக்காரன், அதாவது மாறுவிட போட்டியில் 18 வயதிற்குட்பட்ட போட்டியாளர்கள் குடுகுடுப்பைக்காரன். பெயர் சொல்லுங்க. என்ன பேரு? ருத்துவா. அடுத்து வாங்க, வரிசை வாங்க, ஓரளவு ஓடியாங்க. இவர் கிருஷ்ணர் பேச மாட்டாரா? வாங்க, 1 நிமிடம் கோச்சிட்டு போறாரு. கிருஷ்ணரோட பேர் சொல்லுங்க. தஸ்வமிஸ்திரன் கிருஷ்ணர். அதாவது மாறுவிட போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே பரிசு உள்ளது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வந்து நீங்க இது பண்ணிக்கிற வேண்டியது. ரைட், அடுத்து வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மனம் பேசுகின்றேன். நான் கிளி வளர்த்தேன், பறந்து விட்டது. நான் அணில் வளர்த்தேன், ஓடிவிட்டது. நான் மரம் வளர்த்தேன், 2ம் திரும்பி வந்து விட்டது என்று என்னை பார்த்து அப்துல் கலாம் ஐயா கூறிவிட்டார்.
நான் அனைவருக்கும் ஒரு வாரம் நான் அனைவருக்கும் நிழல் மலைகளை தருகின்றேன். நான் அனைவருக்கும் காய் கனி தருகின்றேன். நான் அனைவருக்கும் நல்ல ஆக்சிஜனை தருகிறேன். நன்றி. மாறு வேடம் மரம். உங்க பேர் சொல்லுங்க. நிகா. நிகா. பெண்ணிகா. அடுத்து ஓடியாங்க. போலீஸ் ஓடியாங்க. நன்றி வணக்கம். போலீஸ் மேடம் உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ சர்வீஸ் ராஜ். ஸ்ரீ சர்வீஸ் ராஜ். ஜெயநேஷ்கர். சர்வீஸ் ராஜ். சர்வீஸ் ராஜ் ரைட். போலீஸ்கார மேடம் அடுத்து வாங்க. Good evening to all. My name is Prathvin. I am a farmer. My life is very simple. I got to feel early in the morning. I work very hard. I grow. I got to feel early in the morning. நன்றி வணக்கம். உழவர் மேடம் நெக்ஸ்ட் வருஷம் நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. சரியா? உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. My name is Farmer. படிக்கிறேன். நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேச வந்துள்ளேன். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். அதை கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். பேட்டி கொடுப்பது நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இரு மாப்பும் இன்னும் ஒளியவில்லை. என்னிடமெல்லாம் உடன் பிறந்தவை ஒளியாது. கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வேலைக்கு வந்தாயா? ஏற்றம் வைத்தாயா? நீர் பாய்ச்சாயா? நெடுவல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? நீர் பாய்ச்சா நெடுவல் நிறைய கண்டாயா? கழனி பால் உழவருக்கு கஞ்சி கலனி சுந்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிற வரி? மேற்குவிற்கு மேல்நாட்டு உழவர் கூட்டம் பரங்கன் உடலையும் போரெடுத்த தடுகளையும் நெற்கதிராக கூத்து விடுவோம். ஜாக்கிரதை. நன்றி. உங்கள் வேடத்தின் பெயர் கட்டபொம்மனா? கட்டபொம்மன் வேடம். உங்க பேர் சொல்லுங்க. பிரீத்திகா. பிரீத்திகா. நன்றி. அடுத்து உங்க பேர் சொல்லுங்க. சஹாரா. சஹாரா. My name is சஹாரா. நான் குள்ள வாத்து பாட வந்தேன். குள்ள வாத்தே குவா குவா வாத்தே நல்ல உடலை சாய்த்தே மேலும் கீழும் பார்த்தே மெல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்தே. நன்றி. உங்க வேடத்தின் பெயர் சொல்லுங்க. சஹாரா. சஹாரா. ரைட். அந்த வேடத்தின் பெயரே சஹாரா. அடுத்து யாரு? எல்லாத்தையும் கல்வி கொடுத்துறாரு இவரு. யாரு? கிருஷ்ணரா? கிருஷ்ணர். குழந்தை கிருஷ்ணர். பேர் என்ன? நிதன். பாருங்க, நிதன் கிருஷ்ணர் வேடம். நடுவர்களே, இது அவங்க அப்பாட்ட பாஞ்சிருவான் போல. தூக்கல. அடுத்து ஓடியா ஓடியா. அவன் நினைச்சு நிற்கிறான். தூக்கம் வந்துருச்சு. இவர் ஒரு பாரதியார். ஓடியாங்க. மைக்க பிடிச்சு பேசுங்க. அஸ்வர்க
ராஜன் பாரதி அச்சமில்லை அச்சமில்லை சிறுபிள்ளையாய் சிமிர மனதிட விழிக்கின்ற பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை சிறுபிள்ளையாய் துச்சமாக எண்ணினமே ஜோசைய பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை சிறுபிள்ளையாய் பாபாய். ஹாப்பி பொங்கல். நன்றி நன்றி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கூடிய பாரதியாருக்கு நன்றி. அடுத்ததாக அழகடி போலீஸ் அவர் போட்ட வேடத்துக்காக நீங்க மார்க் போடுங்க. இங்க வா, பேர் சொல்லிட்டு போ. பிருத்திவி போலீஸ் வேடம். அடுத்து ஓடியாங்க. இவர் மிலிட்ரி, அவர் போலீஸ், இவர் மிலிட்ரி. என் பேர் தான் ராகுலன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமம்பு இல்லை உச்சி மீது வாடி இருந்து சீரிந்த போலும் அச்சமம்பு இல்லை அச்சமம்பு இல்லை. ஜெயஹிந்த். நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. அகுலன். நகுலன் மிலிட்ரி வேடம். சரி, இவரா? வணக்கம் தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். மூன்றெழுத்தில் ஒரு சிறப்பொன்று, முத்தமலும் பலம் உண்டு. மூவேந்தர் முக்கடி என மூரால் சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையான். அன்புக்கு மூன்றெழுத்து, அன்புக்கு துணை நிற்கும். அறிவுக்கு மூன்றெழுத்து, அறிவாதோரிலும் காதலுக்கு மூன்றெழுத்து. காதலை போற்றும் கடும் வீரமோ மூன்றெழுத்து. வீரம் விளையாட களம் மூன்றெழுத்து. கம் சென்று இந்த வெற்றி மூன்றெழுத்து. அறிவே என சொன்னேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வேடத்துக்கு பேர் சொல்லுங்க. ரித்விக் அபிமன்யு. நித்யா வேடம். என்ன வேடம் போட்டீங்க? சத்யேசன். அரசியல்வாதி வேடமா? எம்ஜிஆரா? ஆஹா, கருணாநிதி. வெரி குட். அடுத்து பேர் எழுதிக்கங்க. அடுத்ததாக வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? சரி, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? இங்கதான் வைக்கிறேன் பக்கத்துல. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? சவுண்ட் சொல்லுங்க, யாருக்குமே கேட்கலையா? சொல்லுங்க. ரைட்டு. பேர் பேர் சொல்லுங்க. வைசாஸ்திரி. பட்டர்பிளை வேடம். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருஷ்ணன். யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்ததற்கான தண்டனை கிடைத்தே தீரும். பார்த்தா, எப்போதெல்லாம் தர்மம் அழிந்ததோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பெற்றுக் கொள்வேன். நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அறத்தை நிலை நிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறப்பேன். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்யானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாத். நன்றி. நேரம் ஆயிடுச்சு. உங்க பேர் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. என்ன விட போட்டீங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணர். வாங்க, நன்றி. அடுத்து நேரம் குறையா இருக்கனால உங்களுடைய
பெட்ரோல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இவர் யாரு? கிருஷ்ணர் ராதை. சாரி, கிருஷ்ணர் வந்தப்ப ராதா வந்திருக்காப்ல. என்ன வாங்க, ராதையுடைய பெயர் சொல்லுங்க. தண்டிகா. ராதை வேணும் தண்டிகா. அடுத்து அடுத்து ஓடியாங்க, சீக்கிரம் ஓடு. இப்போ கிருஷ்ணர் வந்துட்டாங்க. ஓடியாங்க கிருஷ்ணர். ஓம் சரவண பவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை. கருணை கடலை கந்தா போற்றி. சரவண பொய்கையில் மிதந்ததால் சரவண பவன் என்ற பெயரும், கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன் என்ற பெயரும் பெற்றார் நம் முருகன். அலை என்று சொல்லிக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. ஆறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர், ஆறுமுகம் கொண்டவர் நம் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லுங்களப்பா, அரோகரா, அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கார்த்திகை மைந்தனுக்கு, ஆறுபடை வீடுக்கு, மகா கந்தனுக்கு, வீரவேல் வீரவேல், அரோகரா, 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 அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. ஓடியாங்க. பேர் பேர் சொல்லுங்க. சாய் கிஷோர். சாய் கிஷோர், அதாவது முருகன் வேடம். அடுத்ததாக ஓடியாங்க. என்ன வேடம் இது? கழுகு. ஓடியா. அனைவருக்கும் வணக்கம். பறவைகளின் ராஜா என்றும் வானின் அரசன் என்றும் என்னை அழைப்பார்கள். நான் தான் கழுகு. என்னால் என்னுடைய இரையை எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் துல்லியமாக குறிவைத்து துல்லியமாக அடைய முடியும். அதேபோல் உங்கள் இலக்கை குறிவைப்பது என்னை போல் இருக்க வேண்டும். இடி மின்னல் மழை வந்தால் மற்ற பறவைகள் போல் அஞ்சி கூட்டில் அடையாமல் மலை மேகத்திற்கு மேல் பறந்து என்னால் அவற்றை தவிர்க்க முடியும். அதேபோல் உங்கள் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நீங்கள் மேலும் மேலும் உயர வேண்டும். லட்சியம் அலட்சியத்திற்கும் ஒரே எழுத்துதான் வித்தியாசம். லட்சியம் உங்களை முன்னே தள்ளி செல்லும், அலட்சியம் உங்களை பின்னே தள்ளி செல்லும். நன்றி. அதாவது நேரத்தை கருதி கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணிக்கோங்க. கழுகு பேர் சொல்லுங்க. விதர்சன் கழுகு வேடம். போடுங்க. அதாவது மாறுவேடம் போடக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நேரம் குறையா இருக்கு. உங்களுடைய திறமைகளை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளும்படி விளையாட்டுக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் யார் உங்களுக்கு தெரியுமா? நான் தான் கம்பளி பூச்சி. இங்கிலீஷ்ல எனக்கு கேட்டபிள்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இருந்து வெளியே வந்தேன். இலைகளை நான் சாப்பிடுவேன். எல்லாரும் என்னை அருவருப்பாக பார்ப்பாங்க. என் பக்கத்தில் வரவே பயப்படுவாங்க. எல்லா அவமானத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். 3 முதல் 7 வாரங்களில் மெதுமெதுவாக என் உருவம்
நன்றி. வாங்க வண்ணத்து பூச்சி சர்வினா சர்வின் வண்ணத்து பூச்சி வாங்க அடுத்து விடுங்க சீக்கிரம் வாங்க தேனியா ஓகே நன்றி நன்றி. நிலன் பேரு இவர் வந்து தேனி வேடம் போட்டிருக்காரு பேர் மிலன். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜபுதுச்சா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு பள்ளி மாணவி. திருக்குறள் பேச வந்துள்ளேன். செய் நன்றி அறிதல், செய்யாமல் செய்து உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. பயன்தூக்கார் செய்து உதவி நயன்தூக்கில் நன்மை கடலில் பெரிதே. திணைத்துறை நன்றி செய்யணும் படைத்துணையார் கொள்வர் பயன் தெரிவார். உதவி அறத்தென்று உதவி செய்யப்பட்ட சாய்பின் வடைத்து மரவர்க்கமா சற்றாக்கு என்பது திருவர்க்க துன்பத்தில் துப்பாயார் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்க நுண்மம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்ப நன்றி. நன்றி. பள்ளி மாணவி வேடம் பெயர் சொல்லுங்க. துபிக்ஸா பள்ளி மாணவி வேடம் வாங்க. உங்களை அரைகுறையா விடும் நினைக்காதீங்க நேரம் கருதி. ரைட்டு. நான் பேரா அன்பிதா முல்லக்கன் செல்லக்கட்டி அத்திரிக்கா குரேன குலவாதி அத்திரிக்கா எத்திமி அருளுக்கு அம்மா வந்து தங்கிட்டு சித்திருச்சு. கரடி மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு எங்க போறீங்க? கம்பளி சட்டம் நல்லது யார் தந்தாங்க? கடவுள் பார்த்து தந்தாங்க வேற யார் தந்தாங்க? நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. அனிதா. நந்திதாவா? சர்னிதா என்ன வேடம்? உருளைக்கிழங்கு. ரைட். நன்றி வணக்கம். போங்க. வணக்கம். ஜெய் ஜெயலலிதா என்கிற நான் என் கடமைகளை உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்வேன். மக்களாக பலவற்றையும் செய்திருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னோட தவவாழ்வு. தமிழ்நாடு ஏழைகள் வாழ உயர்த்திட வேண்டும். தமிழ மக்கள் வளர்ச்சி வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவா மாற வேண்டும். தமிழ மக்கள் வளர்ச்சி வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அண்ணா நாமம் வாழ்க, வளர்ச்சி தலைவர் என்றால் நாமம் வாழ்க. வணக்கம். அக்ஷிதா ஸ்ரீ ஜெயலலிதா. அரசியல் தலைவர் வேடம் ஜெயலலிதா. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப பேச போறது பிளாஸ்டிக். இந்த உலகத்துல எல்லாத்தையும் அழிக்க முடியும், ஆனா ஒரு பொருளை மட்டும் அழிக்க முடியாது. அது யாருக்காச்சும் தெரியுமா? இப்ப நீங்க சொல்லுங்க. அதுதான் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை நம்ம உடம்புல இந்த எரிக்கிற முதல் இந்த பிளாஸ்டிக்கோட புகை நம்மளோட லங்ஸை பாதிக்குது. இந்த லங்ஸை பாதிக்குது. இப்போ நம்ம கடையில் எங்கே போனாலும் பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. அதனால நம்ம இப்போ எங்கேயாச்சும் கடைக்கிட்ட போனோம்னா பாத்திரம், கார்பர், பேப்பர் கப் தான் நம்ம கொண்டு போகணும். இந்த நியூ இயருக்கு நம்ம ஒரு சபதம் எடுப்போம், பிளாஸ்டிக்கை அழிப்போம். நன்றி வணக்கம். வேடம் பிளாஸ்டிக். தன்யாஸ்ரீ. Namaste to one and all present here. My name is Magati and I am going to tell about different types of pollutions. There are 4 types of pollutions: air pollution, land pollution,
water pollution, and noise pollution. Now, I'm going to tell about air pollution. Air pollution. Air pollution means the pollution causes in the air is called as air pollution. Example is smoke coming from the vehicles and industries. Land pollution. Land pollution means the pollution coming from the land is called as land pollution.